ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பச்சை வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதால் நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். பச்சை வாழைப்பழம் வயிற்று பாதையில் உள்ள குடல் புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது. குடல்களில் சுரக்கும் அமிலங்கள் குடல் சுவரை அரிப்பதன் காரணமாக குடல் புண் ஏற்படும். இதுதான் அல்சர்னு சொல்கிறாங்க. பச்சை வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரும். இதய நோய் பிரச்சனை உள்ளவங்க பச்சை வாழைப்பழம் அவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாகும். இதில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பச்சை வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடையை விரைவில் குறைக்க முடியும். பச்சை வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதால் உடல் எடை படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இரத்தம் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளை நீக்குவதில் பச்சை வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது. பச்சை வாழைப்பழத்தில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் இதயத்துக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தவும் இந்த பழம் உதவும். பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதில் பச்சை வாழைப்பழம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பற்களுக்கு தேவையான கால்சியம் சத்தை இந்த பழம் தரும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.